சவுக்கு சங்கர் கேஸில் வந்து இப்போது எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்திருக்கு. அதில் வந்து கஞ்சா சம்மந்தப்பட்ட ஒரு கேஸும் போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த கேஸ் எங்கே ஆரம்பிக்குது அண்ட் கஞ்சா கேஸ் போடுற அளவுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் நடந்தது? சங்கரை கைது பண்ணுன்ற ஒரு பிளான் வந்து காவல்துறை ஏற்கனவே போட்டாச்சு. சென்னையில் இல்லாத கஞ்சாவா? நாங்கள் சென்னையில் கஞ்சா இல்லையா? 200 கிராம் வாங்கிட்டு இங்கே தேனிக்கு போனோம். கஞ்சாவை பயன்படுத்தவங்களெல்லாம் நீங்கள் கைது பண்ண சொன்னால் சென்னையில் 10 லட்சம் பேரை கைது பண்ணணும். இதுக்கு பின்னாடி உதயநிதியோட கை இருக்கு. சவுக்கு மீடியாவை முடக்கிறதுக்காக திமுகவோட சதி இது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து நான் திமுகவுடைய தவறுகளை பொதுவெளியில் அம்பலப்படுத்துறதுனால என்னையும் என்னுடைய இந்த சவுக்கு வெப்சைட்டையும் அழிக்கிறதுக்காக திமுக அரசு போன்ற ஒரு சதி அப்படின்னு சொன்னாப்புல அது 100 விழுக்காடு உண்மைதான். ரிஃப்ளெக்ட் ஜேர்னல் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனீத். இன்னைக்கு நம்ம கூட தடா ரஹீம் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேசுவோம். சார் வணக்கம். வாங்க. சவுக்கு சங்கர் கேஸில் வந்து இப்போ எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்திருக்கு. அதில் வந்து கஞ்சா சம்மந்தப்பட்ட ஒரு கேஸும் போட்டிருக்காங்க. அவர்கள் வந்து என்ன குறிப்பிட்டு சொல்லப்பட்டதா இருக்கோ அது வந்து எஃப்ஐஆர்ல ரெஜிஸ்டர் பண்ணி காப்பி வெளியே வந்திருக்கு. ஸோ முதல்ல இந்த கேஸ் எங்கே ஆரம்பிக்குது அண்ட் கஞ்சா கேஸ் போடுற அளவுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் நடந்திருக்கு? சங்கரை கைது பண்ணுன்ற ஒரு பிளான் வந்து காவல்துறை ஏற்கனவே போட்டாச்சு. அதே நேரத்தில் வந்து எடுத்தோடனே சங்கரை பிடிக்காமல் என்ன பண்ணுறாங்க, சங்கர் கூட இருந்தவங்களை வந்து அதை ஒரு ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் சங்கரை வந்து கைது பண்ணுறாங்க. தேனியில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கும்போது அங்கே ரவுண்ட் அப் பண்ணி தூக்குறாங்க சங்கர். இதில் என்ன விஷயம் சொன்னீங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து சவுக்கு சங்கர் திமுக அரசினுடைய தவறுகளையும் திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளையும் பொதுவெளியில் பகிரங்கமாக வந்து வச்சுக்கிட்டு வராப்புல. அது பகிரங்கமாக வைக்கிறாரு அப்படின்றத விட அவருக்கே உண்டான பாணியில் சில வார்த்தைகள் கூட கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகிற மாதிரி கூட ஆகுது. ஆனால் அந்த விஷயம் அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து நியாயமானது, உண்மையானதும் கூட அது வைக்கக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் தான் இப்போ சங்கரை வந்து கைது பண்ணன்னு சொல்கிற ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னால், அந்த காவல் அதிகாரியும் பெண் காவல் அதிகாரியும் கொச்சையாக பேசினார் அப்படின்ற அடிப்படையில் தான் இவங்க கைது பண்ணார். அதுக்கப்புறம் இந்த கஞ்சா விஷயம் வழக்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது சமூகத்தில் அவர் சங்கருக்கு ஒரு பேர் உருவாயிடக்கூடாது. யூடியூபர் சங்கருக்கு ஒரு பேர் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதை மூட்டை கட்டணுன்றதுக்காக வந்து கஞ்சா வச்சுருந்தாங்க. கஞ்சா வாங்கிட்டு வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன், சென்னையிலேருந்து தேனிக்கு போய் ரூம் போட்டு தங்கி ஒரு 200 கிராம் கஞ்சா வாங்கிட்டு இங்கே வராங்க. அந்த வாக்குமூலத்தில் வருது பாருங்கள். 200 கிராம் கஞ்சா வந்து வாங்கிறதுக்காக தான் இங்கேருந்து அங்கே போனோம். 3 பேரும் நாங்கள் 3 பேரும் கஞ்சா பயன்படுத்துகிறோம். அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. தாசில்தார் முன்னிலையில் தான் நாங்கள் வந்து ரூமை சோதனை பண்ணோம். தாசில்தார் எப்போ கூப்பிட்டுருப்பாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அவர் கூப்பிட்டு வச்சு அனுப்பியிருப்பாங்க. கைது பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தாசில்தார் கூப்பிட்டு போனாங்களா? இல்லையே. அப்போது சென்னையில் இல்லாத கஞ்சாவா? நாங்கள் சென்னையில் கஞ்சா இல்லையா? 200 கிராம் வாங்கிட்டு இங்கே தேனிக்கு போனோமா? அப்போது இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேனிக்கு போய் 200 கிராம் இல்லை 400 கிராம் கஞ்சா வாங்கிட்டு இங்கே வந்து அவங்க பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி எழுதினாலும் அது இங்கேயே வாங்கிட்டு போகலாங்க. நீங்கள் அங்கே போகிறீங்க. அப்போ சென்னையில் கஞ்சாவே இல்லைன்னு சொல்கிறாங்களா காவல்துறை? அப்போ இதுவே ஒரு பொய் வழக்குன்றது அம்பலமாகுது. சரி, பயன்பாட்டுக்கு வச்சுருந்தாங்க, நாங்கள் பிடிக்கும்போது அதனால் நான் கைது பண்ணோம். அப்போது கஞ்சாவை பயன்படுத்தவங்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணணும்னு சொன்னால் சென்னையில் 10 லட்சம் பேரை கைது பண்ணணும். எத்தனை பேர் கஞ்சாவை வந்து பயன்படுத்திட்டு இருக்கா? உண்மைங்களா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ சங்கர் மீது கைது பண்ண விதம், கூட்டு வரும்போது நடந்த ஆக்சிடென்ட்டு, அதன் பிறகு அவர் கூட இருந்தவங்களுக்கு கஞ்சா வழக்கு, இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் இனி எக்காலத்துலேயும் நீ காவல்துறையோ அல்லது தமிழக அரசையோ எதிர்த்து எவனாவது பொது தளத்தில் பேசினா அவனுங்களுக்கும் இதுதான் நிலை. இன்றைக்கி வந்து சங்கர் கைதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சில பேர் அந்த காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கே உண்டான காழ்ப்புணர்ச்சியில் இதை ஏதோ பெரிய அளவுக்கு வந்து வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த நிலை உருவாகும். காவல்துறை எப்படியும், அதாவது காவல்துறை வந்து கத்தி மாரி 2 பக்கம் பொறுமையானது. அதை எப்படி குத்தினாலும் அது குத்தும். அதனால் இன்றைக்கி சங்கர் கைதையும் சங்கர் கஞ்சா வச்சு கஞ்சா இனி சவுக்கு சங்கர்னு கூப்பிடாதீங்க, கஞ்சா சங்கர்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டெல்லாம் ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அது பேசலாம் யாரையும் எப்படி வேணாலும். ஆனாலும் அது உங்களுக்கும் பாயம், இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பாய வாய்ப்பு இருக்குது. இதுதான் காவல்துறை.
காவல்துறை நினைச்சாங்கன்னா யாரை எப்படி வேணாலும் கைது பண்ணலாம், என்ன வழக்கு வேணாலும் போடலாம். கஞ்சா வழக்கு போடலாம், பவுட்ரு வழக்கு போடலாம், என் கொலை வழக்கு போடலாம், வெடிகுண்டு வழக்கு போடலாம், என்ன வழக்கு வேணாலும் காவல்துறை போடலாம். யார் மனசாட்சியோடு இருக்கான் காவல்துறை? இறைவனுக்கு பயப்படணும், நாம் ஒரு அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது, இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். அரசியல்வாதி சொன்னாங்கன்னா என்கவுண்டர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அரசுக்கு எதிரான ஒரு நபரை வந்து கைது பண்ணி அவங்க மேலே கஞ்சா கேஸ் போடுன்னா தயங்க போகிறாங்க. கண்டிப்பாக முத்தரவியை வந்து கேஎன்ஆருடைய தம்பி ராமஜெயத்தை வந்து தொலைபேசியில் மிரட்டல் விட்டாராம். ஒரே காரணத்துக்காக கேஎன்ஆர் அன்றைய திமுக தலைவர்கிட்ட சொல்லி முத்தரவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி வைங்க அவரை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. ஜாஃபர் சேட் தலைமையில் என்கவுண்டர் நடந்தது. அமைச்சர்கள் சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக காவல்துறை அந்த வேலையை செஞ்சுது. இன்னைக்கு கூட அந்த காவல்துறை என்கவுண்டர் பண்ண காவல்துறை எங்கேயோ ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்றது அப்பட்டமான விஷயம். அது அப்படி இருக்கும்போது சங்கர் மீது கஞ்சா வழக்கு போடுன்னா போட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பெரிய கஷ்டமாகுது. வீடியோவில் வந்து பேசும்போது கொஞ்சம் தரைக்குறைவாக பேசுகிறத நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி தரைக்குறைவாக பேசுனதுனால தான் அவர் முன்னாடியும் கைது செய்யப்படுறாரு. ஸோ இது வந்து தொடர்ந்து ஒரு ரிப்பீட்டட் ஆக்டாக பண்ணும்போது சமூக பார்வையில் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு ஒரு கேள்வி எழுது. ஏன் அப்படி தான் விமர்சனம் செய்கிறதா இருந்தால் செஞ்சதை சொல்லலாம். ஓகே, நீங்கள் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறீங்க, சோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு சோர்ஸையுமே நேரடியாக வெளியிடாமல் சோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறது வந்து அவங்கள திட்டுறதோ இல்லை இழிவுபடுத்தி பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க? சங்கர் வந்து அந்த அதிகாரியோ அல்லது அந்த அதிகாரி சம்மந்தப்பட்டு அந்த பெண் அதிகாரிகளே சொல்கிறது வந்து அது வந்து தவிர்த்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்கள். அது மாற்று கருத்தை இல்லை. பட் அதே நேரத்தில் வந்து அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி நம்ம வந்து முழு பூசணியை சோத்தில் மறைக்க முடியாது. அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நடக்கிறது தான், உண்மைதான். அது உண்மைதான் அது எல்லாமே. ஆனால் அந்த வார்த்தைகளை அந்த கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறது தவிர்த்திருக்கணும். அது தவிர்க்கலை. அது உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அது அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணால் வழக்கு போடலாம். கேஸ் போட்டு அந்த கேஸை வந்து அவரை வந்து ஆஜராக சொல்லி நீதிமன்றத்தை வழக்கு சொல்லி அதுக்கு வந்து நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அது வேறு விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவசரமாக ஆனால் சொல்கிறேன், நீங்கள் கைது பண்ணால் இங்கே கைது பண்ணுங்கள், சென்னையில் தானே இருக்காங்க. இல்லைன்னா அவர் இது ஆஃபீஸ் வந்து டி நகர், வீடு வந்து நெற்குன்றம், கைது பண்ணியிருக்கலாமே. ஏன் தேனிக்கு போகும்போது கைது பண்ணுறீங்க? சரி, தேனிக்கு போகும்போது கைது பண்ணுறீங்க, அதையும் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் வச்சு கைது பண்ணுறீங்க. சென்னை சைபர் ஆக்சுவலாக அந்த வீடியோ பேசுனது சென்னையில், அப்லோட் ஆனது சென்னையில். சென்னை சைபர் கிரைம் மூலியமாக தானே கைது பண்ணும். ஏன்னா கோயம்புத்தூர் சைபர் கிரைமில் யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்தாங்களோ அதனால் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் வந்து அவரை தூக்கிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து ஒரு விதமான காவல்துறையினுடைய இது ஒரு பிளான்டு ஒர்க்கு. ஏன் சொன்னால் இப்போ சென்னை சிறையில் கைது பண்ணால் சென்னை சிறையில் இல்லை வேலூர் சிறையில் இங்கே தான் அடைக்கணும். அவரை கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கணுன்றது திட்டம் போட்டாங்க. ஏன் கோயம்புத்தூர் சிறையில் இவங்க அடைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே கடலூர் சிறையில் சங்கர் இருக்கும்போது மன ரீதியாக உளைச்சலை ஏற்படுத்திய அந்த செந்தில் என்ற கண்காணிப்பாளர் தான் இப்போ கோவை சிறையில் கண்காணிப்பாளராக இருக்கார். அதனால் அங்கே மறுபடியும் போட்டு செந்தில் மூலிமா, ஏன்னா செந்தில் என்ற கண்காணிப்பாளர் அப்படின்னு சொன்னால் அவர் விதமான, அதாவது கைதிகளை கொடுமைப்படுத்தி கைதிகளை வந்து ஒரு தவறாக நடத்தி அந்த சந்தோஷம் காணக்கூடிய ஒரு நபர் அவர் செந்தில். இப்போ அது போன்ற நபரை வந்து அங்கே இருக்கிறதுனால, அந்த சூப்பரண்ட் அங்கே இருக்கிறதுனால சங்கரை தூக்கி அங்கே போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து இப்போ சொல்கிறீங்களே அந்த ஐஜி அருணும் செந்திலும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை இங்கெல்லாம் கைது பண்ணாமல் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே கைது பண்ணுறாங்க. அப்படின்னும்போது இதெல்லாம் ஒரு பிளான்டு ஒர்க்காக தான் இருக்குது. அப்போது ஒரு அரசுக்கு எதிராக பொது வெளியில் பேசுகிறவங்க எல்லாரையும் இப்படி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரணமான நம்ம பார்த்துட்டு கடந்து போக முடியாது இல்லைங்களா? இன்றைக்கி சங்கருக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம், எல்லாருக்கும் நடக்கலாம். இதுக்கு பின்னாடி உதயநிதியோட கை இருக்குது. அண்ட் உதயநிதி வந்து ஒரு சின்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட சவுக்கு சங்கரை வந்து பழி வாங்குறாருன்னு ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரே வந்து ஒரு ரகசிய இடத்துலேருந்து வெளியே வரும்போது ஒரு வீடியோவில் சொல்கிறாரு என்னென்னா, இந்த மாதிரி சவுக்கு மீடியாவை முடக்கிறதுக்காக திமுகவோட சதி இது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன்? இல்லை, அப்படி தானே பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து சவுக்கு வந்து அந்த ஏடிஜிபி அருணை பற்றி பேசுனதுக்காக கைது பண்ணோன்னா அப்படி தெரியலையே. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, கார்த்திகின்ற ஒரு தம்பியை கைது பண்ணுறீங்க. அவர் ஏற்கனவே சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணுறாரு, ப்ளஸ் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவரை கைது பண்ணுறீங்க. அவர் ஏன் கைது பண்ணுறீங்கன்னா அவர் 1 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டாராம்.
கொடுக்கணும், அதாவது வேலை வாங்கி தரணும். அது போல் லட்சக்கணக்கான பேர் இதே சென்னையில் இருக்காங்களா? நீங்கள் யாரை கைது பண்ணியிருக்கீங்க? யாருக்கிட்ட காசு வாங்கி பாதிப்புக்குள்ளான நபர்களுக்கு பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கீங்களா? காவல்துறை பண்ணது இல்லையா? லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான ரூபாய் அப்படி வந்து ஏமாற்றிட்டு போனவன் இருக்கான். சரி, நீங்கள் அது வாங்கினது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அது சிவில் மேட்டர் தான். அதுக்கு ஏன் 10-20 போலீஸ் போய் திடீர்னு போய் நீங்கள் ரைடு போய் வீட்டுக்குள்ளே போய் அவர் தங்கியிருந்த அறையில் போய் சர்ச் பண்ணி அவரை யாருக்கும் தெரியாமல் எதுவும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி பல ஆண்டுகளாக தலைமுறையாக வந்து கவக்குன்னு பிடிச்சிட்டு நீங்கள் தூக்கிட்டு போகாமல் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது காரணம் சவுக்கு என்ற ஒரு சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிற ஒரு காரணம். அடுத்து இன்னொரு வேல்முருகன் ஒரு பையன் தம்பியை அப்படி தான் பண்ணுறாங்க. அப்புறம் லியோ வந்து ஒரு ஆங்கராக இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஏதோ லவ் பண்ணான். அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்காக ஸ்பெஷல் டீம் வச்சு லியோவை தேடுறாங்க. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ சங்கர் சொல்கிறாப்புல இல்லைங்களா, அதாவது தொடர்ந்து நான் திமுகவினுடைய தவறுகளை பொதுவெளியில் அம்பலப்படுத்துறதுனால என்னையும் என்னுடைய இந்த சவுக்கு வெப்சைட்டையும் அழிக்கிறதுக்காக திமுக அரசு போன்ற ஒரு சதி அப்படின்னு சொல்கிறாப்புல. அது 100 விழுக்காடு உண்மைதான். நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது அந்த ஏடிஜிபி அருண் மேலேயோ இல்லை அது சார்ந்த சில பெண்கள் மீது குறை சொல்லியிருந்தால் அது நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்காக கைது செய்யப்பட்டவர்களாக இருந்தால் இப்படியே பில்டப் ஒரு கேஸுன்ற நான் என்னங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, என்ன இது தவறு இது அப்படின்னு சொல்லி யாராவது பேசினா நாங்கள் என்ன பண்ணுறது? பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுத்துருக்காங்க, அந்த மக்களுக்கு நாங்கள் உதவுறோம். இது வந்து திராவிட மாடல் அரசு இப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இல்லை. ஆனால் சவுக்கு இது நாள் வரையும் இப்போ பேசுகிற அத்தனை பேர்கிட்ட நான் கேட்குறேன், மணல் மாஃபியாவை பற்றி சங்கர் பேசுகிற மாதிரி பொதுவெளியில் யார் பேசுனா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் விவாதம் பண்ணியிருக்கான். இதே செந்தில் பாலாஜி வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ மாளிகை, அதாவது தமிழ்நாட்டிலேயே அது போன்ற ஒரு மாளிகை யாரும் கட்டாத மாளிகையை கட்டுறாப்புல அதனுடைய கிரானைட்டெல்லாம் எந்தெந்த நாட்டிலேருந்து வருது அது அப்படின்ற முதல் கொண்டு ஒரு பொதுவெளியில் வெளியிட்ட ஒரு நபர் யாருன்னா சவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளை தவிர்த்து அரசு அதிகாரிகள் தங்களுடைய வாகனத்தை, அதுவும் அரசு தங்களுக்கு கொடுத்த அந்த வாகனத்தை தன்னுடைய குடும்பத்தார் பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயத்தை அங்கங்கே புகைப்படம் போட்டு பாருங்கள். இவருடைய பேச்சு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரதுக்கு ஸ்கூலில் நிற்கிது இந்த கார் பாருங்கள், இந்த டிஏஜி இவர் வந்து இவருடைய மனைவி வந்து மார்க்கெட்டு போயிருக்காங்க. இப்படி புகைப்படங்கள் தொடர்ந்து போட்டு அது அம்பலப்படுத்தியது யார்? ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகள் வீட்லேயும் வந்து ஒரு 10, 20, 30 பேர் வந்து இது வேலை செய்கிறாங்க, ஆர்டர்லியாக வேலை செய்கிறாங்க. இவங்க அரசு வந்து நியமனம் பண்ண ஒரு அரசு ஊழியர்களை எப்படி இன்னொரு அரசு ஊழியர் வேலை வாங்கலாம், வீட்டு வேலை வாங்கலாம் அப்படின்ற ஒரு பொதுவெளியில் கேள்வி எழுப்பியது யார்? அது பொதுநல வழக்கு போட்டது யார்? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்லை, இதே முதல்வர் அந்த ஒரு பிஸ்லரி வாட்டர், ஏதோ ஒரு இது ஸ்ப்ரிங் பிஸ்லரி வாட்டர், அதை வந்து அதனுடைய முதலாளி வந்து முதல்வருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் கொண்டு வந்தது யார்? கண்டிப்பாக இப்படி பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. அந்த வெஜ்ஜன்ஸ் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து ஏடிஜிபி அவர் அருணை பற்றியும் அதை தொடர்ந்து சில பெண்களை பற்றி சொன்ன தவறுக்காக கைது பண்ணணும். அது உண்மை இல்லை. இப்போ அதிகபட்சமாக என்ன பண்ணுவீங்க? குண்டாஸ் போடுவீங்களா நீங்கள்? வேறு என்ன பண்ண முடியும்? இல்லை ஜெயிலில் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குவீங்க, சித்திரவதை பண்ணலாம். புரியுதுங்களா? இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் மாவட்டமாக வந்து வழக்கு மாற்றலாம், 10, 50, 100 வழக்கு கூட போடலாம் சங்கர் மீது. அப்போ என்னன்னா, இனி யாரும் இது பண்ணி பேசக்கூடாது. திமுகவை பற்றி வாய் தரக்கூடாதா? நாங்கள் விவசாயிகளுக்கு எதிராக அடக்குமுறை பண்ண கூட நீங்கள் பேசக்கூடாது. மக்களுக்கு எதிராக நாங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் பேசக்கூடாது. அப்படி தான் நடக்குது. இப்போ பரந்தூர் விமான நிலையம் 1 வருஷம் ஆச்சு போராட்டி இருக்காங்க. அந்த போராட்டத்தில் வெளி மாவட்டங்கள் சார்ந்தவங்க அந்த போராட்டத்தில் விவசாயிகளாக போய் கலந்துக்கூடாது. அந்நியர்கள் வந்து கலந்து கொள்வதை அரசு சும்மா இருக்காது, கை கட்டி வேடிக்கை பார்க்க. அந்நியர் எது? அந்த மாவட்டத்தை தவிர அடுத்த மாவட்டத்துக்காரன் வந்து அங்கே கலந்துக்கிட்டு அந்நியர்களாம். அப்போ தூத்துக்குடி இது ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு மட்டும் ஏன் திமுககாரன் எல்லாம் அங்கே போனானுங்க? இப்போ இதில் இந்த கேஸ்லேயே பார்த்தோம்னா அதிமுக வந்து இதுக்கு ஒரு பலமான ஸ்டாண்ட் ஒன்று கொடுக்கல. கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஓகே. பட் ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சியாக ஒரு ஸ்டாண்டு கொடுக்கணும்ல. ஏன்னா ஒரு பத்திரிகையாளருக்கான ஒரு சுதந்திரம்ன்றது பறிக்கப்படுதுல. இல்லை அதிமுக ஸ்டாண்ட் அதுதாங்க. அதிமுக கூட என்ன பண்ணி முடக்கி இருக்குன்னா, உளவுத்துறை பாருங்க இப்படி அசிங்கமாக பேச பாருங்க. இது நாள் வெளியே சங்கர் பேசிட்டு இருந்தா பாருங்க, அதையெல்லாம் மூடி பாருங்க. எப்பவும் ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை அழிக்க முடியாது, பக்கத்தில் பெரிய கோடை போடணும். இப்போ அந்த பெரிய கூட பாருங்க, கேட்டிங்களா? எப்படி சார் நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க எப்படி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? என்ன இது
இப்போ அதுக்கு தான் இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் எதுக்கு போட்டுது? ஏன்னா அரசியல்வாதி கஞ்சா கேஸ் ஆகுதுன்னா இப்போ டக்குன்னு சொல்லலாம், கஞ்சா வழக்கு, கஞ்சா கடத்திட்டு வந்திருக்காங்க, நீங்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அப்போ நீங்கள் போதைக்கு எதிராக கஞ்சாவுக்கு எதிராக பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எல்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு தான் இந்த பிட்டப் கேஸ் எல்லாம். ஏங்க நல்லா நினைச்சு பாருங்க, 200 கிராம் கஞ்சாவுக்காக இங்கேருந்து தேனிக்கு போவேன் நாங்கள். கண்டிப்பாக யாரும் போவாங்க. தாசில்தார் வரும்போது அந்த டேபிளில் வந்து அந்த சிகரெட் தூளெல்லாம் கொட்டிட்டு அதுக்குள்ளே கஞ்சா அடைச்சி இருந்து தான். இதெல்லாம் காவல்துறை செட்டிங் தானே. தாசில்தாரை கைது பண்ணும்போது தாசில்தாரை கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதுவும் சங்கரங்க கூப்பிட்டு போயிட்டாங்களாம். அவர் உடன் இருந்த 2 பேர், உதவியாளரும் அந்த கார் டிரைவரும், அவங்கள பிடிக்கும்போது தான் இந்த இதெல்லாம் கிடைச்சிடும். ஓகே. என்னன்னா ஊடகங்களில் இப்போ தலைப்பு செய்தி என்ன, கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்ட சங்கர் எம்எல்ஏ கிட்னாப் கேஸ் போட்டாங்க. கிட்னாப் கேஸ் போட்டு குண்டர் சட்டம் போட்டாங்க. காவல்துறை வந்து அவங்களுடைய எப்போ வேணாலும் இது வந்து சிம்பிள், எதை வேணாலும் பண்ணுவோம் தயாராக, அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு வழக்கு நீதிமன்றத்தில் நிற்காதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த நேரத்தை போடணும். கடைசியாக ஒரு கேள்வி, சவுக்கு சங்கரோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஏன்னா நான் முதல்ல கேட்டதான், ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி ரிப்பீட்டட் அஃபென்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் வந்து அரசியலில் வரணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவரோட அரசியல் நிலைப்பாடும் ஓப்பனாக சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு இப்போ திருப்பி எப்படி அரசியல் களத்தில் வருவார்னு நினைக்கிறீங்க? அவரோட எதிர்காலமாக எதை பார்க்குறீங்க? இல்லை, எதிர்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் ஜோசியன் இல்லை. அதே நேரத்தில் வந்து சங்கரை வந்து அவ்வளோதான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சங்கரை பற்றி நான் பழகியிருக்கேன், தெரியும். இதை விட மோசமான நிலைக்கு போனாலும் மீண்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவ்வளோதான். பட் அவருடைய எதிர்காலம் அரசியலையும் சரி மற்ற விஷயத்தையும் சரி எப்படி வருவார் என்ன வருவார்ன்றது அது காலம்தான் பதில் சொல்லும். நாளையை பற்றி நமக்கு திங்க முடியாதுன்னு யோசித்து பார்க்க முடியல. அப்படிங்கும்போது வருங்காலத்தை பற்றி நம்ம யோசிக்க முடியல. பட் அவரை வந்து ஒடுக்கலாம் முடக்கலாம் அழிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. முடக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது அப்படின்றது தான் யதார்த்த நிலை. ஓகே, ரொம்ப நன்றி. என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்து. நன்றி.